ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் கோலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. நம்ம அதில் போடுற மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி கோலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கோலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பட்டை துண்டு, அதாவது சின்னமாக தான் நான் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. 3 பச்சை மிளகா நான் அதில் சேர்த்துக்கிறேன். 5 வெள்ளை பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அதையும் அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் இது போல் நல்லா ட்ரையாகவே நான் அரைச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி இதை தாளிச்சிட்டு அரைக்கிறதுன்னு பார்ப்போம். மட்டன் கோலா செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி வாங்கிக்கிட்டதுனா சரி, இல்லைன்னா இது போல் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இந்த மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை கூட எடுத்துருங்க. நல்லா ட்ரையாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில் மசாலா, அந்த மசாலாவையும் அது கூட சேர்த்து நம்ம கிளறி விட்டுடலாம். நல்லா உதிராக அரைச்சிருக்கோம் பாருங்கள். தண்ணி விடாமல் அரைங்க. லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருவோம். அதாவது நல்லா ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுடலாம். தண்ணி சத்து இல்லாமல், ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இதை நம்ம கிளறிடலாம். கொத்துக்கறி வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். இல்லை இது போல் மிக்சியில் அரைச்சிக்கிறதுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படியே கிளறி விட்டுருவோம். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிற அளவு நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வேகட்டும். அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி ஓரளவு வற்றிட்டு நல்லா ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இருக்கும்போது அரைச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியை வடிச்சிட்டு அரைங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கு தண்ணி வற்றலை அப்படின்னா தண்ணியை இருத்துட்டு மட்டன் அரைங்க. வேறு வழி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஓப்பன் ப்ளேஸ்லேயே வச்சுட்டு வேக வைங்க. மூடி போட்டுறாதீங்க. மூடி போட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப விட்டுரும். இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மசாலா போட்டு ஃப்ரை பண்ண அந்த மட்டனை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருவோம். பாருங்கள், மட்டனை மிக்சியில் நல்லா உதிராக அரைச்சாச்சு. தண்ணி இல்லாமல் அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கோலா உருட்டுறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ நான் இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கோலா பிரியாமல் வர்றதுக்காக பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பிசைஞ்சு விட்டு பாருங்கள். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம பிசறி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு லேசாக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு நம்ம ஏற்கனவே மட்டனில் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ லேசாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு உப்பு, வெங்காயம், அந்த கொத்தமல்லி எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஈவனாக நம்ம பிசைஞ்சு விட்டுட்டோம். நமக்கு கரெக்டான மெத்தட் தான் இருக்கும், தண்ணி இருக்காது. இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 20 உருண்டை நமக்கு கிடைக்கும். இது போல் உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். பாருங்கள், நல்லா டைட்டாகவே நமக்கு கிடைக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குங்க. எனக்கு மெத்தடு கரெக்டாக கிடச்சிருக்கு. கோலா கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், நான் இப்போ கோலா உருட்டி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஓரளவு காய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே சேர்த்துக்கிறேன். எல்லா உருண்டையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்து விட்டாச்சு. உடனே கரண்டி போட்டு கிளறிடாதீங்க, ஓரளவு செவக்கட்டும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விட்டுருவோம். பாருங்கள், கோலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், மட்டன் கோலா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.